ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா எங்களோட லன்ச் வீடியோ தாங்க. என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து பண்ண போகிறேங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கோஸ் இருக்குங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குங்க, கேப்சிகம் கிடையாதுங்க. ஸோ இருக்கிறத வச்சு நான் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா கோஸ்லாம் வந்து இதுமாதிரி பெருசு பெருசாக லாங்காக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நான் பெருசாக இருந்தால் வேகாதுன்னு நினைக்காதீங்க. பார்த்திங்கன்னா பட்டர் போட்டு அதில் வந்து மூடி வச்சு வேக வைங்க. சூப்பராக வெந்துடுங்க. லாஸ்ட்டாக வெந்து முடிஞ்சோடனே நல்லா ஃபாஸ்ட்டாக அடுப்பு வச்சு நல்லா வந்து தீச்சி எடுத்தோன்னா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பாருங்கள், இதில் வந்து வெறும் பெப்பர் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக இது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நேற்று வச்சது இருக்குங்க. அதிலே நிறைய தாங்க இருக்குது. கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னா நிறைய இருக்கும். யாருக்காச்சும் கொடுத்துடலான் இருக்காங்க. இன்றைக்கி அதை காலி பண்ணி ஆகணுங்க. அந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆவி பறக்க ஒரு பிளேட்டு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பட்டர் போட்டு பண்ணுறதுனால. என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் வீட்டில் செய்கிற மாதிரிலாம் அடிச்சுக்க முடியாதுங்க. ஏன்னா வீட்டில் செய்கிறது எப்போவுமே வேறு லெவல் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.